நன்மைகள் பல தரும் வாழைத்தண்டு ஜூஸ். வாழைத்தண்டுல நம்மோட உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் இருக்கு. இப்ப நான் சொல்ற தகவல்ல இருந்து வாழைத்தண்டுல இவ்ளோ விஷயம் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவிலையும் தாய்லாந்துலையும் பொதுவா ஜனங்க உணவுப் பொருட்களோட எந்த பகுதியும் வீணாக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிடாம வாழைத்தண்டையும் வாழைப்பூவையும் கூட சாப்பிடுறாங்க. வாழை மரத்தோட பட்டைகளை உரிச்சிட்டா அதுக்குள்ள ஃபைபர் நிறைஞ்ச உண்ணக்கூடிய தண்டு இருக்கு. இதை நிறைய வெப்பமண்டல நாடுகள்ல குழம்பு பொரியல் செஞ்சு சாப்பிடுறாங்க. இப்படி செஞ்சு சாப்பிடுறதால மலச்சிக்கல் குடல் புண் குணமாகுது. இதுல ஃபைபர் இருக்கிறதால உடல் எடை குறையுது. உடல் எடையை குறைக்கும் வாழைத்தண்டு ஜூஸ். வாழைத்தண்டுல கலோரிஸ் குறைவு, ஆனா ஃபைபர் அதிகம். அதனால இதை சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு வயிறு நிறைஞ்ச உணர்வு இருக்கும். அதனால எடை குறைய நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்றதா இருக்கும். வாழைத்தண்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இதுல இருக்கிற ஒரு வகையான ஃபைபர் உடல்ல இருந்து கொழுப்பை குறைக்குது. சர்க்கரை கொழுப்பை ரத்தத்துல கலக்காம தடுக்குது. இதனால உடலுக்கு சீரான சக்தி கிடைக்குது. இதுல கலோரிஸ் குறைவா இருக்கிறதால உங்க உடல் பருமனாய் ஆகிடும்ன்ற பயமே வேணாம். நீங்க விரும்புற அளவுக்கு சாப்பிடலாம். ஆயுர்வேதத்துல சொல்லி இருக்கிறது போல இது சிறுநீரக கற்களை அகற்றுது. இதோட டயயூரிட்டிக் தன்மைகள் சிறுநீரக கற்களோட அளவை சிறிதாக்குது. வாழைத்தண்டு ஜூஸ் செய்யும் முறை. சுவை இல்லாததால வாழைத்தண்டு ஜூஸை அப்படியே சாப்பிட்றது கஷ்டம். அதனால அதோட சிலவற்றை கலந்து ஜூஸ் போடணும். பட்டர் மில்க் பனானா ஸ்டெம் ஜூஸ். இதுக்கு தேவையானவை வாழைத்தண்டு, மோர், லவங்கம், சர்க்கரை. நறுக்கிய வாழைத்தண்டு துண்டுகளை மோர்ல போட்டு இரவு முழுக்க ஊற விடுங்க. காலையில அதுல கொஞ்சம் லவங்க பொடியையும் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு இதை ஒரு பிளெண்டர் ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. பட்டர் பனானா ஸ்டெம் ஜூஸ் இஸ் ரெடி. சுவையும் ஆரோக்கியமும் நிறைஞ்சது இது. லெமன் பனானா ஸ்டெம் ஜூஸ். இதுக்கு தேவையானவை வாழைத்தண்டு, சர்க்கரை, லெமன் ஜூஸ், உப்பு. ஒரு கிண்ணத்துல வாழைத்தண்டை சின்ன துண்டுகளா நறுக்கி போடுங்க. அதுல கொஞ்சம் தண்ணீர் ஊத்தி 1 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. பிறகு அதை ஒரு பிளெண்டர் ஜார்ல போட்டு நல்லா அரைங்க. அதை ஒரு கிளாஸ்ல வடிகட்டி அதுல 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்குங்க. இப்போ லெமன் பனானா ஸ்டெம் ஜூஸ் தயார். சர்வ் இட் சில்ட். ஆப்பிள் பனானா ஸ்டெம் ஜூஸ். இதுக்கு தேவையானவை வாழைத்தண்டு, ஆப்பிள், சர்க்கரை. ஒரு கிண்ணத்துல வாழைத்தண்டை சின்ன துண்டுகளா நறுக்கி போடுங்க. அதுல கொஞ்சம் தண்ணீர் ஊத்தி 1 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. பிறகு அது ஒரு பிளெண்டர் ஜார்ல போடுங்க. ஆப்பிள் துண்டுகள் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊத்தி நல்லா அரைங்க. பிறகு அது ஒரு கிளாஸ்ல வடிகட்டுங்க. ஆப்பிள் பனானா ஸ்டெம் ஜூஸ் இப்போ தயார். இதுல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு சர்வ் சில்ட். இதை நீங்க தினமும் சாப்பிடலாம் அல்லது எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அதனால உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப சாப்பிட்டு உங்க உடல் பருமன், சிறுநீரக கற்கள் தொல்லையிலிருந்து விடுபடுங்க.